இருந்து 7 வருஷம் வரை தண்டனை தரக்கூடிய, அதுவும் காக்னிசபிள் அஃபென்ஸ் கைது செய்யக்கூடிய குற்றங்களில் என்ன நடந்திருக்கணும்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட வழக்குகளில் குற்றவாளி என அவனுக்கு தீர்ப்பு வாங்கியிருந்தானா அப்படிப்பட்ட நபருக்கும் மேலே சொல்லப்பட்டவாறு ஜாமீனில் விடுவிக்க கூடாது. இங்கேயும் அதே வேர்டு தான், சல் நாட் பி சோ ரிலீஸ்டு. சரிங்களா? இதுதான் கிளாஸ் 1 அண்டு கிளாஸ் 2ல் சொல்லப்பட்ட விஷயங்கள். இப்போது இதுக்கு கீழே பாருங்கள், ப்ரொவிசோ ஒரு 4 ப்ரொவிசோ இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ப்ரொவிசோ பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ரொவிஸில் கிளாஸ் 1 அண்டு கிளாஸ் 2ல் சொல்லப்பட்ட அந்த குற்றங்கள் சம்பந்தமாக சொல்லியிருக்காங்க. அதாவது கிளாஸ் 1லேயும் கிளாஸ் 2லேயும் சொல்லப்பட்ட அந்த நபர்களை ஒரு 4 சூழ்நிலையில் விடுவிக்கலாம். அது என்னென்ன சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, 1 16 வயது கீழே உள்ள நபர்கள், 2வது பார்த்தீங்கன்னா பெண்கள், 3வது பார்த்தீங்கன்னா நோய் உள்ளவர்கள் சிக்கு, 4வது பார்த்தீங்கன்னா பலவீனமானவர்கள் இன்ஃபிர்மிட்டி. இந்த 4 நபர்களுக்கு மட்டும் மேலே என்ன கிளாஸஸ் 1 சொல்லியிருந்தாலும் சரி, கிளாஸ் 2ல் சொல்லியிருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த நீதிமன்றம் அந்த நபர்களை விடுவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பிஎன்எஸ்எஸ்ல ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது. அது என்னென்னா, ஃபஸ்ட்டு கண்டிஷன் இருக்கு இல்லையா, 16 வயது கீழ் உள்ள நபர்கள்னு, அந்த இடத்துல அதை அப்படியே எடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க, சைல்டுன்னு போட்டாங்க, குழந்தைகள்னு போட்டாங்க. இதுதான் பிஎன்எஸ்எஸ்ல ஒரே ஒரு சேஞ்சஸ். சரிங்களா? இப்போ அடுத்து நெக்ஸ்ட் ப்ரொவிஸோ பார்த்துருவோம். அந்த ப்ரொவிஸில் என்னன்னா, கிளாஸ் 2வில் உள்ள அந்த குற்றம் சம்பந்தமாக சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி கிளாஸ் 2வில் உள்ள நபர்களுக்கு பெயில் விடலாம். அது எப்போ விடலாம்னு கேட்டிங்கன்னா, அதாவது கிளாஸ் 2வில் உள்ள நபர்களுக்கு ஜாமீன் விடுவிக்கலாம். அதாவது ஏதாவது ஸ்பெஷல் காரணங்களுக்காக அவ்வாறு செய்வது நியாயமான மற்றும் பொருத்தமானது என அந்த நீதிமன்றம் திருப்தி அடையும் பட்சத்தில் கிளாஸ் 2வில் சொல்லப்பட்ட நிலையிலும் கூட அந்த நபரை ஜாமீனில் விடுவிக்க உத்தரவு போடலாம். சரிங்களா? இது அங்கே ஒரு எக்ஸப்ஷன் இந்த ப்ரொவிஸோவில் சொல்லியிருக்காங்க. இப்போது அடுத்த தேர்டு ப்ரொவிஸோ பாருங்க. 3வது ப்ரொவிஸோவில் அந்த நபருக்கு ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்காங்க இல்லையா, அவனுக்கு வேறு வகையில் பிணை பெறுவதற்கு உரிமை இருக்கிறது. மற்றும் ப்ளஸ் என்னன்னா, நீதிமன்ற உத்தரவை இணங்கி நடப்பேன் என்று அவர் உறுதிமொழி அளிக்கிறாரு. இந்த 2 கண்டிஷன் இருக்கும் சூழ்நிலையில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த போலீஸ் விசாரணையின் போது, இன்வெஸ்டிகேஷனின் போது அத்தகைய நபர் சாட்சிகளால் அடையாளம் காட்டப்பட வேண்டும். அந்த அக்யூஸ்ட் அந்த விட்னஸ் அந்த அக்யூஸ்ட் அடையாளம் காட்டணும் அப்படின்ற ஒரு விஷயத்திற்காக மட்டும் பிணை வழங்க மறுக்கக்கூடாது. அந்த ஒரு காரணத்திற்காக மட்டும் பிணை வழங்க மறுக்கக்கூடாதுன்னு அந்த ப்ரொவிஸோ 3வது ப்ரொவிஸோவில் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பிஎன்எஸ்எஸ்ல ஒரு சின்ன வேர்டை சேர்த்துருக்காங்க. எங்கன்னா,